ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ தான் வந்து வேர் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன், ஒரு சில்க் காட்டன், அதில் சில்க் காட்டன் சொல்லலாம். அது ஒரு பட்டு டைப்பில் தான் வந்து இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் வந்து இதில் வந்து வேர் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இது ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ், நல்லா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இது கொஞ்சம் ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் அந்த சாரீ கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்குமா என்னன்னு தெரில. நான் வேர் பண்ணி போடுறேன், எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் ப்ளைன் சாரீ இந்த மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம்ல. ஆனால் இந்த சாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது நல்ல ஒரு காட்டன் சில்க் சாரீ அப்படின்னும்போது நல்ல ஒரு பட்டு டைப்பில் தான் கொடுக்கும். பட் ஆனால் நல்ல சூப்பரான ஒரு கலர்ஸ், அந்த கலர் கொஞ்சம் ஏற்ற மாதிரி நான் வந்து இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ன மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளெயின் வந்து ப்ளவுஸ் அண்ட் வந்து ஹேண்டில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் மட்டும் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் அது ஒரு யூனிக்காக அழகாக தெரியும். அப்புறம் வந்து பின்னாடி கழுத்து இந்த சைடில் மட்டும் ஷேப்பில் மட்டும் அந்த ஒர்க் பண்ணியிருக்கு. அது ஒர்க். இது நாட் வந்து நார்மல் நாட்டு தான், ரொம்பலாம் இது பண்ணி போடலை. நல்லா ஒரு சிம்பிள் லுக்காகவும் இருக்கணும், நல்லா அழகாகவும், நல்ல ஒரு பிரைட் லுக்காகவும் பிரைட்டாகவும் நமக்கு வந்து தெரியணும். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வேர் பண்ணும்போது நல்ல ஒரு பிங்க் கலரில் சிம்பிள் ஒர்க். ஏன்னா பிங்க் கலருன்றது வந்து நமக்கு நல்லா டார்க்காக நல்லா வந்து பிரைட்டான நல்லா தான் தெரியும். நல்லா பிரைடல்லாம் வேர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்களா. இப்போ வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. ரெட்டு பிங்க் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்போ பிங்க்குக்கு வந்து கொஞ்சம் நம்ம பிரைட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் வந்து ரொம்ப ஒர்க் அதிகமாக பண்ணாமல் ஹேண்டில் இல்லை நெக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம லைட்டாக, அதுமாதிரி ஹெவியாக இல்லாமல் லைட்டாக நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக அட்ராக்டிவாக எடுத்து காட்டும். ஏன்னா நான் வேர் பண்ண போகிற சாரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது டிசைன்ஸ்லாம் அதில் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு இந்த கல்யாணி காட்டன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த டைப்பு தான்ப்பா. எஸ் அந்த கல்யாணி காட்டன் அந்த டைப், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ. அந்த டைப்பில் அந்த சாரியில் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னும்போது சாரீ வந்து நல்ல ஒரு லைட் கிரே கலர் அண்ட் பார்டர் வந்து நல்லா அரக்கு கலரில் அப்படியே கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்ல சின்ன பார்டராக கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து நமக்கு மேலேயும் இருக்கட்டும் கீழேயுமே வந்து சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க. முந்தியில் வந்து செக்கு டைப்பில் அந்த அரை கலர் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக்கு டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அழகாக எடுத்து காட்டும். இதில் எந்த ஒரு ஒர்க்கோ எந்த ஒரு டிசைனோ எதுவுமே இல்லை. நல்லா வந்து பிளைன் சாரீ. இது நல்லா சூப்பராக வந்து இது வந்து அழகாக நம்ம வந்து வேர் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பார்டர் வந்து பாருங்களேன், அவ்வளோ ஹைலைட் பண்ணி நமக்கு வந்து அழகாக எடுத்து காட்டும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பார்டர் தான் நம்ம ஒன்று போல் எடுத்து ஒரு பின் பண்ணிக்கலாம் ஹிப்பில். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளீட் எடுங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ளீட்டை எடுத்துகிட்டு நல்லா ஒன்று போல் வந்து எடுத்து விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக அந்த கிரேப்போட கொஞ்சம் இதான மாதிரி மிக்சட் இது மாதிரி இருக்குது. இது வந்து கல்யாணி காட்டன் அப்படின்லாம் நம்ம வந்து இது பண்ணாலும் கொஞ்சம் வந்து அந்த சாஃப்ட் இதில் இருக்குது, அந்த வலுவழுப்பு தன்மை. நல்லா அது ஒன்று போல் அந்த பார்டர் மட்டும் அந்த ப்ரௌன் கலர் மட்டும் நல்லா வந்து நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. அது மட்டும் இந்த ஒரு பட்டு டைப்பில் இருக்கிற மாதிரி, கல்யாணி காட்டன் பட்டு டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வேர் பண்ணுறது ப்ளீட்டுமே வந்து நல்லா அழகாக வந்து விழுகுது. சூப்பராகவே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கலரே வந்து அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுது.
அந்த சேஃபை வந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு இந்த கலருக்கு வந்து அந்த அழகாக செம்மையாகவும் நல்ல ஒரு பிளெயின் லுக்கில் வந்து நல்லா அழகாக வந்து எடுத்துக்காட்டும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இதில் வந்து வேர் பண்ண போகிறோம். நல்ல ஒரு பட்டு சாரீ இதில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் பண்ணுவோம்ல அந்த டைப்பில் தான் வந்து இது வந்து வேர் பண்ண போகிறோம். கீழே அந்த பார்டர் லைன் வரையே பாருங்களேன் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நான் நிறையா இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ளீட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன் ப்ளீட் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்னா என்னென்னு கேட்குறேன், நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நம்ம சாரீஸ் வேர் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? கேர்ள்ஸ் வந்து பட்டு சரியாகவே இருந்தாலும் அவங்க காலையில் எழுந்திரிச்சு பூஜைக்கெலாம் ரெடி பண்ணும்போது செய்யும்போது நம்ம வந்து சாரீஸ் பொதுவாக நம்ம இப்படி தான் வந்து வேர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேர் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்குது. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதாக இருக்குது. நம்ம பார்ட்ரு ஒன் ப்ளீட் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு பார்டர் லைன் இருக்குது பார்த்திங்களா, செகண்ட் பார்டர் லைன் அதை நம்ம லைட்டாக உள்ள எண்ணெய் வெளியே விட்டு நம்ம அப்படியே இது பண்ணும்போது செம்ம ஒரு லுக் இருக்கும். இதெல்லாம் நம்ம நார்மலாக வந்து நம்ம வந்து வேர் பண்ணுறது. இது மாதிரி வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ இதாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்ற அந்த பட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து கட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பூஜை டைம்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து வேர் பண்ணுவோம். இந்த ஆடி ஸ்பெஷல் இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தான் வேர் பண்ணுவோம். எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட ப்ளவுஸ் வந்து சாரிக்கு மேட்சாக இருக்காதோன்னு நினச்சேன். அவ்வளோ கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பட்டு சாரியில் நான் இந்த மாதிரி வேர் பண்ணுறது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அண்ட் பேக் லுக் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். பேக் லுக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஹிப்பில் அண்ட் நெக் டிசைன்ஸ் அண்ட் வந்து சாரீ ஃபுல் லென்த் இது. அண்ட் மோஸ்ட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆடி மாதம் அதில் வந்து கண்டிப்பாக நிறைய பட்டு சாரீ, காட்டன் சில்க் சாரீ இந்த மாதிரிலாம் வேர் பண்ணுவீங்க பூஜை. அதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. செம்ம ஒரு லுக்காக சூப்பராகவும் இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தான் தெரியுது. ரொம்பலாம் ஹெவி லுக்காலாம் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் தெரியுது. செம்ம ஒரு கம்ஃபர்டபுள் லுக் வந்து. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கைஸ்.